ரவையில் பொங்கல் கிச்சடிலாம் சாப்பிட்ருப்போம். கண்டிப்பாக சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதனால் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறிய இந்த ரவையில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வெல்லம் வந்து 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ண வெல்லம்ன்றதுனால நான் வடிகட்டில் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இது வந்து கரைஞ்சிட்டா போதும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெட்டியில் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. நெய்யில் வந்து தாராளமாக முந்திரி பருப்பு, பொடுசாக கட் பண்ண கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். சிட்டிக்காய் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அந்த தாளிப்பை சேர்த்துட்டோம்னா கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு ருசியான கோதுமை ரவையில் ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.